ஹலோ மம்மீஸ், வெல்கம் டு மினி மன்ச். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்க கீரை சாதம்னாலே நோ சொல்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நிறைய கிட்ஸ் வந்து கீரை சாதம் நம்ம க்ரீன் கலரில் கொடுத்து அனுப்பும் போதே சாப்பிடக்கூடாதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. 2 வாய் சாப்பிட்றதே அதிகமாகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நான் இங்கே அரிசியும் பருப்பும் குக்கரில் வச்சுருக்கேன். இப்போ சைடில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஆனியன், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தனியாக செஞ்சு அதில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தளன்னு இருக்கும். கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்து கட்டியாகாது சாப்பாடு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன். அங்கே அரிசியும் பருப்பும் வச்சுருக்கேன்ல, அதில் வந்து சீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு இது மட்டும் ஆட் பண்ணி வச்சுட்டேன். எந்த தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே ஆட் பண்ணல. இது மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் மசாலா வேணும், உங்கள் குழந்தைங்க காரம் சாப்பிடுவாங்கன்னா மசாலா ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே பச்சை மிளகாவோட நிப்பாட்டிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வதக்குனதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த பருப்பும் அரிசியும் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுறேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது அவங்களுக்கு பருப்பு சாதம் மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம இதில் பாலக்கீரை மிக்ஸ் பண்ணியிருக்கிறது தெரியாது. அதேமாதிரி கிறிஸ்பி பொட்டேட்டோ கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு லஞ்ச் பார்த்தோம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான லஞ்சோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.